நீங்கள் கேட்கிறீர்கள் நினைக்கிறேன். எங்கள் இதில் சூழ்நிலை பொறுத்தவரையில் அத்தனை அறிஞர் ஒரு அம்சம் இருக்கின்றது. அதில் ஆணும் பெண்ணும் சரிபாதி என்றே நாங்கள் கருதுகிறோம். அதே கருத்து நீங்கள் வச்சு தான் நான் அதை வரைந்தேனோடைய அது என்னோட நாட்டல் செய்தி தப்பாக அதை அபிப்பிராயப்படுத்துவது மட்டும் நான் நினைக்கவில்லை. இப்போ நான் அதை தப்பாக அபிப்பிராயப்படுகிறேன் என்று நான் சொல்ல வரையில்லை. சிலர் அவ்வாறு அந்த மரபுவாதிகள் அவ்வாறு கருதக்கூடும். ஆனால் ஒரு ஓவிய கலை கோட்பாட்டு ரீதியில் அது நியாயமானது என்றும் மற்றது உங்களுடைய சமய நம்பிக்கையின்படியும் அது ஒன்றும் முரண்பட்டது அல்ல என்றும் நீங்கள் கருதுகிறீர்கள். அந்த அடிப்படையில் சரி. இன்னொன்று, இந்த தாண்டவம் என்ற ஓவியம் இருக்கின்றது ஒரு நீல நிறத்தின் திணையில். அந்த ஓவியம் அந்த ஓவியத்தை போல் ஏற்கனவே வேறு ஓவியங்கள் இருக்கிறது என்ற மாதிரி சொல்கிறார்கள். ஒருவர் அபிப்பிராயப்பட்டார். நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க? நிச்சயமாக அப்படி நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் எல்லோரும் தாண்டவம் என்றால் காலடியில் அரக்கனை வைத்துதான் கூறுவது வழக்கம். நான் அதில் பூமியை கொடுத்திருக்கிறேன் என்றால் தற்போதைய சூழ்நிலை எல்லா முழுக்க நிறைய பிரச்சனையாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் அதான் அதை வழங்கினுடைய அதை பற்றி எனக்கு அவ்வளோ. அப்ப அதன் மூலம் நீங்கள் என்ன சொல்றீங்கள் என்று சொன்னால் எந்த விதமான தாக்கத்துக்கும் உட்படாமல் சுயமாகவே சரி. நான் ஒரு தகவலுக்காக பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இந்த ஓவிய கண்காட்சியில தான் நடக்கிறது இல்லை. இப்போ உங்களுடைய அந்த 3 பேர்களின் ஓவிய அரங்கேற்றம் சமீபத்தில் சொல்லுக்குள்ளே நடந்தது. பலருடைய பாராட்டையும் பெற்றுள்ளது. இந்த ஓவிய அரங்கேற்றம் நடந்ததை பற்றியும் நடந்த முறையை பற்றியும் அதோட நீங்கள் தொடர்ந்திருந்த முறையில் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறியிருப்பார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஓவிய அரங்கேற்றத்தை பற்றி இப்ப நீங்கள் என்ன கருதுறீங்க? நான் கருதுவதை விட ரசிகர்களை பார்வையாளர்களை பொறுத்தவரையில் எல்லோருமே நாங்கள் நேற்றதுக்கு மாறாக மிகவும் ரசித்து அதனுடைய குறைநிலைகளை நன்றாக அழைத்து ஆராய்ந்து உங்களிடம் ஓடி வந்து விளக்கம் கேட்பதும் அந்த படத்துக்கு என்ன விளக்கம் இந்த இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்பதும் உங்களை மிகவும் தேவைப்படவும் வியப்படையும் வைத்தேன்னு சொல்ல வேண்டும். இந்த இவர்களுடைய இந்த ஆர்வம் எங்களை கூடுதலாக ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்ல வேண்டும். அதாவது அவர்கள் ஆர்வமாக அதை பற்றி கேட்பதும் பாராட்டுக்களை சொல்வதும் உங்களோட ஆர்வத்தை தூண்டுவது. மற்றது, இப்ப உங்களுடைய படைப்புகள் இவ்வளவு பலருக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதும் உங்களுடைய ஊக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்ப இத்தகைய விஷயங்கள் தனக்கு நடக்க வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? தொடர்ந்து விளையாட விடாம தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் ரசிகர்களுடைய ரசிப்புத்தன்மை மிகவும் அதன் அடிப்படையில உங்கள் போன்ற கலைஞர்களும் வளர்வார்கள் நான் நினைக்கிறேன். ஊக்கம் இருக்கு. அப்ப பரஸ்பரம் ரசிகர்கள் அதாவது பார்வையாளர்கள் ரசிப்புத்தன்மையில் வளர்ச்சி விட்டு ஆதரவை கொடுக்கிற பொழுது கலைஞர்களும் ஊக்கத்துடன் மேலும் மேலும் உழைப்பார்கள் என்று கருதுகிறீர்கள். அப்ப இதற்கூடாக நீங்கள் அத்தகைய ஒரு ஊக்கத்தினை பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். சரி. நாங்களுக்கு இறுதி கேள்விக்கு நாங்கள் கேட்போம். அதாவது எதிர்காலத்துல இந்த ஓவியத்துறையினுடைய வளர்ச்சி அல்லது அதாவது தமிழ் சமூக பின்னணியில் ஓவியத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்கள். அதற்கு குறிப்பான ஏதாவது திட்டங்கள், அதாவது இன்ன துறையில் உழைக்க வேணும், இன்ன துறையில் உங்களுடைய வெளிப்பாடுகளை செய்ய வேணும் என்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இதை தொடர்ந்து செய்வது என்பதுதான் எங்களுடைய கூடுதலான நோக்கம். இன்னும் நாங்கள் வளரவில்லை என்பது எங்களுடைய கருத்து. இதிலும் கூடுதலான முன்னேற்றங்கள் கூடுதலாக இதை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது நீங்கள் கூடுதலான ஓவியங்களை வரைவீர்கள், இப்படி பகிரங்கப்படுத்துவீர்கள், அது பற்றிய அதன் மூலமாக ஓவிய பிரஜையை பரவப்படுத்தலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆசிரியராய மார்க் மாஸ்டரும் அடிக்கடி இந்த கருத்துக்களை சொல்லுவார். ஒரு விதத்தில் அது பலரால் எடுத்துச் செல்லப்படுகிற பொழுது கூடிய பயனை விளைக்கும் என்று நாங்கள் கருதலாம். ஒரு விதத்தில் ஓவியத்துறைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நாங்கள் கருதலாம். இப்போ உங்களோட வாழ்க்கை பின்னணி, அதாவது நீங்கள் எங்கே படித்தீங்க, உங்களோட சொந்த இடங்கள், கல்வி தராதங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சொந்த இடம் வண்ணப்பண்ணேன். வேம்படி மாதிரி கல்லூரில் தான் முதலாம் வகுப்புலேருந்து அட்வான்ஸ் படித்தேன்னா. இப்போ பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு படம் படித்தேன். எத்தனையாம் வருஷம்? 2ஆம் வருஷம். அப்போ என்ன உங்களுக்கு இந்த ஓவியம் எல்லாம் ஈடுபாடு வாங்க? சின்னலேருந்து தீர்றேன்னா அப்போ வீட்டில் அதை கொஞ்சம் பாராட்டி தொடர்ந்து செய்ய விட்டதால
பள்ளிக்கூட நாட்கள்லையும் அதுக்கு தான் கூட மார்க்ஸ் எடுத்து அதிலேயே விருப்பம். அதால் அட்வான்ஸ் எடுத்தோன்னா அதை படிக்க வேணும் வந்து நினைச்சு படிக்கணும். அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எத்தனை வகுப்பு வரைக்கும் ஓவியத்தை பாடம் எடுத்துக்கிறீங்க? 7 பேர் இருக்கீங்களா? இந்த அட்வான்ஸ் இந்த ஓயலோட சரி. அப்போ அந்த நேரத்திலேயே நீங்கள் இந்த ஓவியங்கள் என்று சொல்லுகிற பொழுது இப்போ மரபு முறை நவீன முறை என்று சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் எத்தகைய இதில் இப்போ உங்களோட பாடசாலை நாட்களில் இருந்து ஈடுபாடுடைய இருந்தீங்க? கூட புது முறைகளெல்லாம் கையாண்டினேன். இந்த கலர் டிராயிங் கீற வேண்டி வரும். இப்போ 30-40 வழியாக செய்யணுன்றோன்னா இப்போ பேக்ரவுண்ட் அதில் கூட புது ஸ்டைலில் போட்டு அண்டி கொண்டு வரோன்னே மிஷினாக போயிருந்தப்போ அவ்வாறு நல்லா இருக்குது, இது புது விதமாக இருக்குது, இப்படி செய்யலாம்னு சொன்னால் அதை கூட தொடர்ந்து செய்யப்போம். அதாவது உங்களுடைய பாடசாலை ஆசிரியர் ஓவிய ஆசிரியருடைய. சரி. இப்போ நீங்கள் பிறகு என்ன மாதிரி மேலும் இந்த முறைப்படியான பயிற்சி என்று சொல்லி எவ்வாறு சொல்லுவீங்க? ஓவியத்தில் நீங்கள் முறைப்படியாக பெற்ற பயிற்சி என்று ஏதாவது? 6ஆம் வகுப்புலேருந்து ஓரளவுக்கு அந்த சொல்லி தந்தேன். இல்லை, நான் சொல்றது என்னன்னா அது ஸ்கூல் டேஸ். இல்லை, அதுக்கு பிறகு நீங்கள் விசேடமாக அது இங்கே சுப்ரசன் மாஸ்டர் தான் இங்கே மார்க் மாஸ்டர் சுப்ரசன் மாஸ்டருடைய அந்த வகுப்பு நீங்கள் சொல்லுங்க. அதில் எவ்வளோ காலமாக நீங்கள் இங்கே? 2 வருடம். அப்போ அதில் நீங்கள் பெற்ற விசேட பயன் அல்லது அந்த பயிற்சி வகுப்பினுடைய முக்கியத்துவம் அதில் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுமா? வெளிநாட்டு ஓவியர்கள் அந்த புத்தகங்கள் எல்லாம் நிறைய பார்க்க கிடைச்சது. அதோட மாஸ்டர் கூட ஊக்குவிச்சு இப்படி இப்படியெல்லாம் செய்யலாம் இந்த சொல்லி தந்தார். நாங்கள் போடுற படங்கள் கலர்ஸ் அதுகள் அதில் என்ன மாதிரியான நெறிப்படுத்தலை மேற்கொள்கிறார்? நாங்கள் சும்மா கவரி போட்டதும் இதில் போட்டது நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து செய்யக்க அப்போ இப்படி எதுவும் செய்து பார்ப்போம். கிரிட்டிக்கலான கருத்துக்களை சொல்வதன் மூலம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திருத்தமான இதை நீங்களாக எடுத்துக்கொள்வீர்கள் என்ன? சரி. இப்போ அந்த விதத்தில் வந்து இந்த பயிற்சி வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஓவிய அரங்கத்தில் 45 ஓவியங்கள் வைத்திருக்கீங்க, இன்னும் கூட செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத்தகைய ஓவியங்கள் அதுவும் பிரதானமாக நவீனத்தன்மை செயல்படுகிறது. இதை உருவாக்கியதுல இந்த குறிப்பாக இந்த பயிற்சி வகுப்பு கூடிய முக்கியத்துவம் பெற்றவர்கள் சொல்லலாமா? சொல்லலாம். சரி. அப்ப இந்த 2 வருட பயிற்சி கூடாக நீங்கள் அவ்வப்போது ஓவியங்கள் தெரிவிப்பீங்க. ஒரு ஏக்கரில் தானே அவ்வப்போது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா தெரிவிப்பீங்க? எவ்வளவு ஓவியங்கள் அளவில் எல்லாம் தெரிவிப்பீங்க? ஒரு 100 oil paintings 40 தான் இதில் வச்சது தான். மற்ற பேப்பர் காப்பீஸில் செய்கிறது இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய? வைக்கிறது இல்லாமல் இல்லை, ஓரளவு அந்த விளையாடுறது காட்டலாம் அல்லது கங்காட்டில் வைக்கலாம் என்று நீங்கள் நம்பக்கூடிய ஓவியங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும்? 100க்கு மேலே இருக்கு. 100க்கு மேலே இருக்கும். சரி. இப்போ 100க்கு மேலே ஓவியங்கள் கீறியிருக்கீங்கள். ஓவியத்தை இப்போ கேட்கலாம், இப்படி ஓவியத்தையே நீங்கள் கீறுறீங்கள் அல்லது என்னத்தை சொல்ல வேணும் என்று பிரதானமாக முனைப்பீர்கள்? எங்களோட கருத்துக்களை எங்களோட உணர்வுகளை எங்களுக்கு தெரிஞ்ச வழியில காட்ட வேணுமெண்டா ஓவியம் தான் எனக்கு வேணுமெண்டா. தெரிஞ்சன்னு சொல்லுற பொழுது ஓவியம் தான் உங்களுக்கு தெரிஞ்சதாக இலக்கியம் அல்லது அதுகளை விட இதுல கூட பயிற்சி இருக்கிறதால அந்த இதை போட்டாலும் சரியா போடலாம்ன்றாரு நம்பிக்கை ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. சரி. அப்ப அதனாலதான் நீங்கள் ஓவியங்களை தெரியுறீங்க. சரி. அப்படி போடுகிற பொழுது உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அதை பொதுமைப்படுத்தியலுமா? பொதுமைப்படுத்துறேன்னு சொன்னால் சிலருக்கு அரசியல் முனைப்பு கூடுதலாக இருக்கும். இப்ப உங்களுடைய சகதொழியான நிர்மலா சொன்னா அவைக்கு பழைய காவியங்கள் பிராணங்களெல்லாம் கூடுதலான ஈடுபாடு இருக்காது. இப்ப சூனாவின்றதுல கொஞ்சம் அரசியல் ரீதியான முனைப்பு கொஞ்சம் ஓங்கி இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு விசேடமாக ஈடுபாடுள்ள அல்லது உங்களுடைய உணர்வுகள் வந்து இந்த துறையில் தான் முனைப்பொருகின்றன என்று பொதுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? பொதுவா சமகால நிகழ்வுகள் அந்த மாதிரியும் சமுதாயம் நாங்கள் இந்த காலத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் அது அந்த தாக்கம் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அதுகள் என்னென்ன தாக்குப்படுதோ அதெல்லாம் போடலாம். அதாவது அப்ப அதுக்கு நீங்கள் ஒரு வரையறையை போட முடியாது. உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து தாக்கக்கூடிய அல்லது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய எதையும் நீங்கள்
ஓவியம் என்ற கலைக்கூட வெளிப்படுத்துவது. அப்ப குறிப்பாக இன்னதைத்தான் ஓவியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாடை போட்டால் அத்துடன் நீங்கள் உடன்படுவீர்களா மாறுவீர்களா? அதாவது சில பேருக்கு சில கருத்துக்கள் சொல்வார்கள் தானே, கலை என்றால் இன்னும் தான் இருக்கணும், இன்னும் விஷயத்தை தான் கையாளவாங்க. சொல்ல முடியாம அப்ப மேலும் தெளிவா போட்டால் அப்படி ஒரு வரையறைகள் அல்லது சட்டத்திட்டங்களுக்குள்ள ஒரு கலைஞனை போடுவது சரியில்லை என்று நீங்கள் கருதுவீங்க, சரிதானே? நல்ல விஷயம். இப்ப இதுவரைக்கும் நீங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் செய்தேன்னு சொன்னீங்க. இப்ப அதுல ஒரு விசேடமான அல்லது சிறப்பம்சங்கள் பொருந்தியது அல்லது உங்களுக்கு பிடித்தமானது என்று கருதுகிற ஒரு கொஞ்சம் ஓவியங்களை பற்றி அதனுடைய தலைப்புகள் சொல்ல முடியுமா? என்னென்ன ஓவியங்கள் வந்து எதிர்பார்ப்பு என்ற ஓவியம், காக்கங்கிரங்கள், அகதிகள், குருவி என்ற திரைப்படம், சுமை என்ற குருவே இந்த ஓவியங்களை பற்றி எங்களுக்கு மேலதிகமான சில விளக்கங்கள் அல்ல சிறப்பம்சங்கள் என்று கருதுறத நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓவியம் எனக்கு அது அந்த நிறங்கள் கலர்ஸ்ல இருக்கு, அந்த நிறங்கள் பாவிக்க வேணும் என்ற விருப்பத்தில் அந்த படம் போட்டேன். படம் போட்டு முடிந்தோடனே எனக்கு நல்ல திருப்தி. அதால் அதிலிருந்து அந்த எனக்கு செத்தாலே பரவாயில்லை என்ற அளவுக்கு அடுத்த நாள் அந்த படத்தில் திருப்தி வந்தது. பிறகு அந்த எதிர்பார்ப்புன்ற தலைப்பை கொடுத்து அதுலேருந்து கூட கருத்துக்களையும் அந்த படம் ஊடாக சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. காக்கங்கரங்கள் இது புராண இந்த இதிகாச சம்பந்தமான ஒரு கருவை எடுத்து அதை புதிய முறையில் காட்ட வேணுமென்று காட்டினேன். அதுவும் இந்த புது முறை கையாண்டதில் ஒரு திருப்தியான இது இப்போ வந்துச்சு. இதுவும் பழைய தேயுங்குமிழி தலைப்பு, கலிங்கது பரணி பாடல் ஒன்று அடிகளை ஞாபகப்படுத்தி அதன் மூலம் எனக்கு அந்த காலத்து சூழ்நிலையும் இந்த காலத்து சூழ்நிலையும் ஒரு மாதிரியாக இருந்ததால் அதை காட்டுறதுக்காக படம் போட்டேன் நான். அகதியர் என்ற திரைப்பில் இருக்கிற இந்த படம் அந்த நேரத்தில் அந்த நிகழ்வுகளால் பாதிப்பால் அந்த இளம் சமுதாயம் அந்த குழந்தைகளின் நிலையை நினைக்க எப்படி இருக்க வந்து அதை ஓவியமாக தீட்ட வேண்டும் என்ற விருப்பத்தில் அது போட்டேன் நான். அது நினைத்த மாதிரி அந்த தாக்கம் அதில் வந்த மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. பாரதி என்ற குருவி என்ற தலைப்பில் இருக்கிற இந்த படம் பாரதியாரில் இருக்கிற விருப்பத்தால் தான் போட்டேன் நான். ஆனால் பிறகு அந்த படம் போட்ட பிறகு எனக்கு அந்த அவைன்ற சூழ்நிலைக்கெல்லாம் அந்த இடத்துல போய் நின்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த படம் நிறைய நேரம் பார்த்து மகிழக்கூடியதாக இருந்ததால் அந்த படத்தில் விருப்பம். இது குருவை வரைந்த படம். இது புதிய முறையில் அந்த ஓவியம் வரைக்க சில கையாண்ட முறைகள் ஒரு புது திருப்பம் மாதிரி இருந்ததால் இந்த படத்தில் எனக்கு விருப்பம். அதோட அடுத்த படமும் அதே மாதிரி சுமை என்ற தலைப்பில் இருக்கிற இந்த படமும் கடைசி நேரங்களில் இப்போ அண்மை காலத்தில் எனக்கு ஒரு புதிய கையாளுற முறை வர்ணங்கள் சேர்க்கிற அந்த ஓவியத்தை போட்ட விதம் எல்லாம் ஒரு புதிய ஒரு திருப்பு முனை மாதிரி தான் இருந்ததால் தொடர்ந்து இப்படி புதிய இதுகள் செய்ய வேணும்ன்றதால இந்த படம் விருப்பம். இப்போ இந்த சமீபத்தில் உங்களோட ஓவிய அரங்கேற்றம் நிகழ்ச்சி நடந்ததுதான், அதை பற்றி இப்போ அதனால் நீங்கள் பெற்ற பாதிப்பு அல்லது பயன்பாடு அல்லது அதனுடைய முக்கியத்துவம் அப்படி தொடர்பாக ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இப்படியான ஒரு ஓவிய கண்காட்சி நாங்களே பார்த்து குறைவு. சின்ன வயதில் சின்ன இதில் பார்த்தேன். இது 3 நாளுக்கு இப்படி ஒரு ஓவிய அரங்கேற்றத்தை எதிர்பார்க்காத அளவு யாழ்ப்பாணத்து ஜனங்கள்லாம் என்ன மூடில் இருக்கணுமோ இப்படியான இதெல்லாம் ரசிக்கிற மனநிலையில் இருக்கணுமோன்னு நாங்கள் நேரத்தில் எதிர்பார்க்காத அளவு ஜனம் வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அதோட வந்த ஜனம் நல்லா ரசித்து அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க நினைக்காத அளவு அந்த படங்கள் கதை பார்ப்பது அதுகளுக்கு நிறைய விமர்சித்ததும்
எங்களுக்கு கூட அந்த நாங்களும் ஏதோ பெரிய ஓவியர் மாதிரி ஒரு நினைப்பை வந்துச்சு. ஏதோ சும்மா கீறி வச்ச படத்துக்கு இவ்வளவு விமர்சனத்தை கொண்டு நாங்கள் வேண்டக்கூடியதாக இருந்துச்சு. அதை விட இப்போ இந்த ஏதாவது ஒரு மேலும் மிக முக்கியத்துவம் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இதுக்கு முதல் நடக்கையிலன்னு சொன்னீங்க, அதிகம் விரையில் இருந்து அந்த விதத்தில் வந்து இப்போ ஏராளமான மாணவர்கள் எல்லாம் அதை வந்து பார்த்துருக்காங்க. அந்த விதத்தில் ஓவியம் பற்றிய ஒரு உணர்வு அவர்கள் கூடுதலாக பரவி ஓவியாக்கரையெல்லாம் கூடுமென்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயம் சின்ன பிள்ளைகளுக்கு இதுதான் முதல் முறை கண்டிருக்கும் போல அந்த பாடசாலை மாணவர்கள் இப்படி ஒரு தனியார் ஓவிய கண்காட்சி. அப்போ அவைகள் இதில் இருந்து சில பார்த்து பர்டிகுலர் விரதலுக்கு தாங்க இதுவும் கையாண்டப்படி புதுக்க செய்திருக்கிறாங்க. பெருமா தனியாக ஆசிரியத்தை படிக்கிறத இப்படி அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் புதிய முறைகளை கையாளலாம். அதை விட இப்போ ஒன்று மாணவர்கள் இளம் மாணவர்கள் வந்து கூடுதலாக ஓவியத்துறையில் ஆர்வம் கொண்டு அதை ஒரு பாடமாக பயிலக்கூடும். அதை விட எப்படியோ 3 ஓவியங்களுடைய ஓவியங்கள் பரவலாக பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பதன் மூலம் கூடுதலான மக்களின் கவனத்தை அது ஈர்த்திருக்கிறது. அந்த விதத்தில் இளைமறைக்காயா இருக்கக்கூடிய அல்லது குறைந்த ஓவியங்களை கூறியிருக்கக்கூடிய ஓவியர்களும் இவ்வாறான கண்காட்சிகளுக்கு கண்காட்சிகளை தாங்களும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடும். என்ன அப்ப இதன் மூலம் இளைமறைக்காயா இருக்கிற இன்னும் பலர் எங்களுக்கு தெரிய வரக்கூடும். அந்த விதத்துல பொதுவாக சொல்லினம் எங்கிட்ட எல்லாம் என்ன இப்படி இதுகள் எல்லாம் இந்த ஓவியர்கள் எல்லாம் அங்கே இருக்கு என்ற மாதிரி அது மாறக்கூடிய ஒரு சூழலுக்கு கூட இது ஒரு புத்துவத்தியாளத்திற்கு மட்டும் தரலாம். என்ன நாங்கள் எங்களோட கதை சாக்கரை என்னென்று நீங்க இதுல என்னென்று உங்களோட ஓவியங்கள் வழிபட்டது அப்படியான சில கருத்துக்கள் கேட்டது. அதன் மூலம் ஓரளவுக்கு அந்த ஓவியத்துல நாட்ட முடிய கீறக்கூடிய ஆட்கள் தான் என்னன்னு. அப்ப அதை தொடர்ந்து அப்ப நாங்க இப்படி ஒரு பயிற்சி இதுக்கு போனபடியாத்தான் நாங்க எங்களை தெரிய வந்த நாங்க வீட்டுல இருந்து இருந்தா நிச்சயமா அப்படி வந்து வச்சிருக்கேன் சொன்னா. அப்ப இனியாவே இப்படி பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து அப்படி தொடர்ந்து நிறைய பேர் கண்காட்சியில் ஈடுபடக்கூடிய அந்த விதத்துல இது ஒரு வரலாறு ரீதியாக கூட ஒரு முக்கிய இடம் பெறக்கூடிய ஒரு அரங்கேற்றம் என்று நாங்கள் சொல்லலாம். என்ன சரி, இதை விட நீங்கள் எதிர்காலத்துல எதுவும் குறிப்பாக ஓவியத்துறையில விசேடமான பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கருதி இருக்கிறீர்களா? அல்லது இடையில இந்த துறையை விட்டு நடன அரங்கேற்றம் கொண்டால் அதற்கு அதன் முதலும் இறுதியுமான அரங்கேற்றம் என்று சில சொல்வது உண்டு.